अस्मद्गुरुसमारम्भां यतिशेखरमध्यमां लक्ष्मीवल्लभपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम् ஆழ்வார்கள் வாழிச்செயல் வாழி தாழ்வாதமில் குறவர்தாம் வாழி வாழி செய்யமறை தன்னுடனே சேர்ந்து. எம்பெருமானுடைய திருநாமத்தினுடைய பெருமைகள் எல்லாம் தெரிவித்து வருகின்ற தொண்டரடிப்புடி ஆழ்வார் அந்த எம்பெருமானுடைய திருநாமத்தை அல்லது அவன் எழுந்தருளி இருக்கிற திவ்ய தேசத்தினுடைய திருநாமத்தை வாயாரச் சொன்னாலே உயர்ந்த பேர்களெல்லாம் கிட்டுமே, எப்பேற்பட்ட பாவங்களாயிருந்தாலும் அவர்களெல்லாம் தொலைந்து போகுமே, இதை ஏன் சொல்ல மாட்டேன் என்கிறீர்கள் என்பதாக நமக்கெல்லாம் உபதேசிக்கிறார். ஒரு 11 பாசுரங்களாலே தெரிவிக்கிறார் இந்த அர்த்தங்களை திருமாலை என்கிற திவ்ய பிரபந்தத்திலே. அதிலே கீழே 11வது பாசுரத்திலே என்ன தெரிவித்தார்? அந்த ராமபிரானே வந்து எழுந்தருளி இருக்கிற இடம் திருவரங்கம் பெரிய கோயில் ஆயினாலே அந்த பெரிய கோயில் திருவரங்கம் என்ற வார்த்தையை சொன்னால் உடனே பேரு கிட்டிவிடுமே, ஆனால் உங்களுக்கு அந்த பாக்கியம் இல்லை. அதற்கு காரணம் பிறக்கிற பொழுது எம்பெருமானுடைய கட்டாட்சம் உங்களுக்கு ஏற்படவில்லை போலும் என்பதாக நம்மை பார்த்து தெரிவித்தார். அதற்கு அடுத்தபடியாக ஒரு சரித்திரம் ஒன்று தெரிவிக்கிறார். அதாவது ஸ்ரீவிஷ்ணு தர்மம் என்கிற நூலிலே குறிப்பிடப்பட்டிருக்கிற ஒரு சரித்திரம். அது முத்கலன் என்று ஒருத்தனான். அவன் மிகவும் கொடிய செய்கைகள் எல்லாம் செய்து மிகவும் பாப்பியாகவே தெரிந்து கொண்டிருந்தான். இருந்தாலும் அவனும் அவ்வப்பொழுது ஏதோ தானங்கள் செய்கிற வழக்கம். அப்படி ஒரு முறை தானம் செய்கிற பொழுது அவன் என்ன செய்தானாம்? கிருஷ்ணாய என்று சொல்லி தானம் செய்து விட்டான். கிருஷ்ணார்ப்பணம் என்றோ ஏதோ ஒரு வார்த்தை சொல்லுகிறார்களே, அந்த கண்ணனுடைய திருநாமத்தை ஒரு தடவை சொல்லி அந்த தானத்தை அவன் செய்து விட்டான். ஆனாலும் தொடர்ந்து அவன் பாவச் செயல்களையே செய்து கொண்டிருந்தான். அப்படி செய்து கொண்டிருந்த காலத்திலே ஒரு நாள் அவனுக்கு மரணமும் சம்பவித்தது. மரணம் ஏற்பட்டவுடனே யமதூதர்கள் அவனை யமலோகத்திற்கு அழைத்துச் செல்வதற்காக வந்தார்கள். வந்து இவனை மிகவும் துன்புறுத்தி நெருக்கி கசையாலே அடித்து அப்படியெல்லாம் இவனை அழைத்துக் கொண்டு செல்கிறார்கள். எங்கே? அந்த யமலோகத்திற்கு. இவன் யமலோகத்திற்கு சென்று விட்டான். அவனை கொண்டு போய் யமன் முன்னாலே நிறுத்தினார்களாம் அந்த யமனுடைய வேலைக்காரர்கள். இவனை பார்த்த உடனே அந்த யமதர்மராஜன் என்ன செய்தான்? தன்னுடைய ஆசனத்திலிருந்து அங்கிருந்து பதறி அடித்துக் கொண்டு ஓடி வந்து இவனை கௌரவித்தானாம். யார்? இந்த முத்கலன் என்கிறவனை கௌரவித்தானாம். உடனே முத்கலனுக்கு மிகவும் ஆச்சரியமாக போய்விட்டது. நானோ அநேகம் பாபங்களை செய்திருக்கிறேன், அதற்காக உன்னுடைய வேலைக்காரர்கள் கூட என்னை மிகவும் நெருக்கி அடித்துக் கொண்டுதான் இங்கே துன்புறுத்தி கொண்டுதான் இங்கே கொண்டு வந்து நிறுத்தினார்கள். ஆனால் நீயோ என்னை கௌரவிக்கிறாயே, இதற்கு என்ன காரணம் என்று கேட்டான். உடனே அப்பொழுது யமன் சொன்னானாம், அப்பா, ஒரே ஒரு தடவை நீ தானம் செய்கிற பொழுது நீ என்ன சொன்னாய்? கிருஷ்ணாயா என்று சொல்லி தானம் கொடுத்தாய். கண்ணனுடைய பகவானுடைய நாமத்தை சொல்லிக் கொண்டு கொடுத்தாய். அந்த நாமத்தினுடைய பெருமையை நீயும் அறியவில்லை, நீ இப்படி சொன்னாய் என்று என்னுடைய தூதர்களும் அறியவில்லை. ஆனால் அதனுடைய உயர்வை நான் அறிவேன். ஆயினாலே பகவானுடைய நாமத்தை சொன்ன உன்னை நான் கௌரவிக்காவிட்டால் எனக்கன்றோ தலை போய்விடும். ஆயினாலே உன்னை நான் ஹிம்சிக்க முடியாது என்று தெரிவித்தானாம். இப்படி ஒரு சரித்திரம் இந்த ஸ்ரீவிஷ்ணு தர்மம் என்கிற ஒரு புராணத்திலே தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஆக இதிலிருந்து என்ன தெரிகிறது என்னால், எத்தனையோ பாபங்கள் செய்தவனும் ஒரே ஒரு முறை கிருஷ்ணாயா என்று பகவானுடைய நாமத்தை சொன்னால் உடனே அவனுக்கு கண்டு யமனும் கூட அஞ்சுகிறான் என்று அந்த பகவானுடைய நாம வைபவம் அது ஸ்ரீவிஷ்ணு தர்மத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது அல்லவா? அந்த சரித்திரத்தை ஆழ்வார் இந்த பாசுரத்திலே, இந்த 12ஆம் பாசுரத்திலே எடுத்து காட்டி இந்த எம்பெருமானுடைய திருநாமத்தை நீங்கள் எல்லாம் சொல்லாமல் இப்படி பாழே போக்குகிறீர்களே என்று நம்மை பார்த்து தெரிவிக்கிறார். மனம் முற்கலனம் பேச நரகில் நின்னார்கள் கேட்க நரகமே சுவர்க்கமாகும் நாமங்களுடைய நம்பி அரங்கமென்னாது அயத்துவேந்தளியுமாந்தர் கவலையுள் படுகின்றார் என்று அதனுக்கே கவல்கின்றேனே. நமனும் முற்கலனும் பேச என்றால் நமன் யமதர்மராஜன், முற்கலனும் பேச. அந்த முற்கலன் இவர்கள் இருவருக்கும் நடுவிலே உரையாடல் நடக்கிறது. அதாவது என்ன உரையாடல்? இவர் உன்னுடைய தூதர்கள், உன்னுடைய வேலைக்காரர்கள் கூட என்னை நெருக்குகிறார்கள், ஆனால் யமதர்மனே நீ என்னை கௌரவிக்கிறாயே, இதற்கு என்ன காரணம்
என்று இந்த முற்கலன் என்கிறவன் கேட்கிறான். அதற்கு பதில் சொல்லுகின்ற யமன், நீ ஒருமுறை கிருஷ்ணன் என்று கிருஷ்ணாயா என்று பகவானுடைய நாமத்தை நீ ஒருமுறை சொன்னாய் அல்லவா என்று இவன் சொல்லுகிறான். இப்படி இவர்களுக்கு இடையே உரையாடல் நடக்கிறதாம். நமனும் முற்கலனும் பேசா. உண்மையாக இங்கே யமதர்மராஜன் அந்த கிருஷ்ண மந்திரத்தை இந்த முற்கலனுக்கு உபதேசிக்கவில்லை. இந்த முற்கலனோ கிருஷ்ண மந்திரத்தை எனக்கு நீ உபதேசி என்று இவனும் கேட்கவில்லை. தற்செயலாக அந்த யமலோகத்திலே கிருஷ்ணநாமத்துடைய பிரஸ்தாபம் ஏற்பட்டு விட்டது. அதனால், அதாவது ஏன் என்னை நீ கௌரவித்தாய் என்று இவன் கேட்க, கண்ணனுடைய நாமத்தை சொன்னாய் என்று இவ்வளவுதான் யமன் சொன்னான். ஆனால் இந்த திருநாமம், இப்படி சொன்ன திருநாமம், யமன் வாயாலே வெளிப்பட்ட இந்த வார்த்தை நரகத்திலே இருக்கிறவர்கள் அங்கே இருந்து கொண்டு யார் யாரெல்லாம் அந்த பாபத்தினுடைய பலனாக துன்பங்களை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்களோ, அப்படி துன்பங்களை அனுபவித்துக் கொண்டிருக்கிற அத்தனை பேர் காதலையும் விழுந்ததான். விழுந்த உடனே என்ன ஆயிடுதுன்னா, நரகமே சுவர்க்கமாகும் என்று அந்த நரகமே சுவர்க்கமாக ஆகிவிட்டது என்கிறார். ஏனென்றால் திருநாமத்தை சொன்னால் அதற்கு பலன் என்னன்னா சுகந்தான் கிடைக்கும் என்றால், இப்பொழுது திருநாமத்தை சொன்னால் மட்டுமல்ல, திருநாமத்தை கேட்டாலும் கூட, பகவானுடைய திருநாமத்தை காதாலே கேட்டாலும் கூட நமக்கு உயர்ந்த ஆனந்தம் உண்டாகும் என்று சாஸ்திரங்கள் தெரிவித்திருக்கின்றன. இங்கே நரகத்திலே இந்த பாவத்தினுடைய பலனை அனுபவித்துக் கொண்டிருக்கிறவர்கள் அவர்கள் யாரும் திருநாமத்தை தாங்கள் கேட்க வேண்டும் என்று நினைக்கவில்லை. ஆனால் யமனுக்கும் இந்த முற்கலனுக்கு நடந்த உரையாடலிலே அந்த திருநாமம் சொல்லப்பட்டதே காரணமாக அந்த திருநாமம் இவர்கள் காதிலே விழுந்தபடியினாலே என்ன ஆகிவிட்டது என்னால், அவர்கள் பட்டுக் கொண்டிருந்த அத்தனை துன்பங்களும் அவர்களுக்கு மறந்து விட்டனவாம். உடனே ஆனந்தத்தை அடைந்தார்களாம். அதுதான் அவர்களுக்கு ஸ்வர்க்கம் என்கிறார் இந்த பாசுரத்திலே. இப்படி நமனும் முற்கலனும் பேச அது காதிலே விழுந்தபடியினாலே நரகமே சுவர்க்கமாகும் என்று நரகத்திலே இருந்த அத்தனை பேரும் சொர்க்கானுபவத்தை செய்ய ஆரம்பித்து விட்டார்கள் என்று இப்படி பகவானுடைய திருநாமத்திற்கு ஒரு பெருமை உண்டு என்று காட்டுகிறார் தொண்டரடிப்புடியாழ்வார். அப்படி நரகமே சுவர்க்கமாகும் நாமங்களுடைய நம்பி என்றால், அப்படி நரகத்தையே சொர்க்கமாக ஆக்கக்கூடிய நாமங்களை உடையவன் நம்பி. நம்பி என்னால் பரிபூர்ணன், எல்லாவற்றாலும் நிறைந்தவன் என்பது பொருள். அது பகவானுடைய பெருமையை தெரிவிக்கிறார். அப்படிப்பட்ட அந்த பகவான் நாமங்களுடைய நம்பி, அந்த நம்பியினுடைய ஊர் எது என்றால், நம்பி அவனதூர் அரங்கம். அந்த நம்பியானவன் என்று எங்கோ இருக்கிறான் பரமபதத்திலே என்றால், நாம் இந்த சம்சாரத்திலிருந்து விடுபட்டு சென்றால்தான் அவனை சேவிக்க முடியும். இல்லை, அவனே ராமனாய் கண்ணனாய் வந்து அவதரித்தான் என்று சொன்னாலும் கூட அது ராமனாய் கண்ணனாய் அவதரித்த காலத்திலே இருந்தவர்களுக்குத்தான் அவனை சேவித்திருக்க முடியும். ஆனால் இன்றைக்கு இருக்கிற நாம் அவனை எப்படி சேவிப்பது என்ற ஐயம் எழுகிறது அல்லவா, அதைத்தான் தெரிவிக்கிறார். அந்த ஐயத்திற்கும் விடையளிக்கிறார். நம்பி அவனதூர் அரங்கம் என்று அவனே என்ன செய்கிறான், நம் போன்ற சக்தியாலே பிற்பட்டவர்கள், காலத்தாலே பிற்பட்டவர்கள், ஞானத்தாலே பிற்பட்டவர்கள் என்று எல்லாவற்றாலும் பிற்பட்டவர்கள் என்றைக்கும் வந்து தன்னை சேவிக்க வேண்டும் என்பதற்காக திருவரங்கத்திலே அப்படி நிரந்தரமாக கோயில் கொண்டிருக்கிறானே, அங்கே போய் சேவித்தால் போதுமே என்பது போல அந்த நரகமே சுவர்க்கமாகும், அதாவது நரகத்தையே சுவர்க்கமாக ஆக்கக்கூடிய நாமங்களை உடைய நம்பியான பகவான் ஸ்ரீமன் நாராயணன், அவனுடைய ஊர் திருவரங்கம். நாம் என்ன சொல்ல வேண்டும் என்றால், திருவரங்கத்திற்கு போய் சேவிக்க வேண்டும் என்று கூட சொல்லவில்லை. இருக்கிற இடத்தில் இருந்து கொண்டே திருவரங்கம் என்று வாயாலே சொன்னால் போதுமே. ஆனால் அதையும் சொல்லாமல் நாம் வீணாய் காலத்தை கழித்து விடுகிறோமாம். அதை தெரிவிக்கிறார் தொண்டரடிப்புடியாழ்வார். நரகமே சுவர்க்கமாகும் நாமங்களுடைய நம்பி அவனதூர் அரங்கம். அரங்கம் என்னாது இவர்கள் வீணே போகிறார்கள் என்று தெரிவிக்க, நம்பி அவனதூர் அரங்கம் என்ன அயர்த்து விழுந்து, அரங்கம் என்னாது இவர்கள் எல்லாம் என்ன செய்கிறார்கள், அயர்த்து வீணாய் போய் வீழ்கிறார்கள். வீழ்கிறவர்கள் யார் என்றால் அழியமாந்தர். அழியமாந்தர் என்னால் மிகவும் உயர்ந்த மாந்தர், அதாவது அருமருந்த மாந்தர் என்று அருமையான மனித பிறவி எடுத்திருப்பவர்கள். அரிதருது மானிடராய் பிறத்தலருது, அதனும் அரிது கூன் குருடு செவிடு நொண்டி இன்றி பிறத்தலருது என்றெல்லாம் சொல்லுகிறார்களே. இப்படிப்பட்ட ஒரு பிறவி கிடைப்பதே அரிது. அதிலேயும் நமக்கு வாக்கும் இருந்து நினைவும் இருந்து சொல்லக்கூடிய சக்தியும் இருந்து இத்தனையும் இருக்கிற பொழுதோ இத்தனையும் யாராவது பாழாய் போக்குவார்களா? ஆனால் நம்பி அவனதூர் அரங்கம் என்னாது அயர்த்து விழுந்து அழிய மாந்தர் இப்படி கவலை உள்படுகின்றார் என்று
திருநாமத்தை சொன்னால் இவர்களுடைய கவலையெல்லாம் தீர்ந்து விடக்கூடியதா இருக்கிற பொழுது அந்த வழியை தெரிந்து கொள்ளாமல் இவர்கள் மேலே மேலே வேற ஏதோ வார்த்தைகளை சொல்லி தங்களை கவலையிலே உட்படுத்திக் கொள்ளுகிறார்கள். கவலை உள்படுகின்றார்கள். இந்த கவலையிலேயே இவர்கள் மூழ்கி போகிறார்கள் என்று அப்படி தெரிவித்தார். கவலை உள்படுகின்றார் என்று அதனுக்கே கவல்கின்றேனே, நான் அதையே நினைத்து வருந்துகிறேன் என்கிறார் ஆழ்வார். ஆழ்வாருக்கு எம்பெருமான் மயர்வர மதிநலம் அருளினபடியினாலே ஆழ்வார் திருநாம வைபவத்தை தாம் தெரிந்து கொண்டு விட்டார். தாம் தெரிந்து கொண்டு எம்பெருமானை அனுபவிக்கிறார். அதனாலே இவருக்கு ஆனந்தம் உண்டாகிறது. ஐயோ, இந்த ஆனந்தத்தை நான் ஒருத்தன் பெற்றால் போருமோ, எல்லாரும் பெற வேண்டாமோ என்று நினைக்கிறார். அதுதான் வைணவத்திற்குரிய மிகச்சிறந்த இலக்கணம். என்ன இலக்கணம் என்னால், உலகத்திலே மற்றொருவன் துன்பப்பட்டுக் கொண்டிருப்பதை கண்டால் ஐயோ என்று இரக்கம் கொள்ள வேண்டும். அந்த துன்பத்திலிருந்து அவனை நீக்குவதற்கு நாம் முயற்சியை செய்ய வேண்டும். அப்படி செய்பவன் எவனோ அவன்தான் வைணவன். மற்றவனுக்கு வைணவம் என்கிறது கிடையவே கிடையாது என்று தெரிவிக்கிறார்கள். அந்தணர் என்போர் அறவோர் மற்ற எவ்வுயிர்க்கும் செந்தன்மை பூண்டு ஒழுகலான் என்று திருவள்ளுவன் தெரிவித்தார் அல்லவா. ஆகையினாலே இங்கே அந்தணர் தலைவரான அந்த தொண்டரடிப்புடி ஆழ்வார் இப்படி மற்றவர்களெல்லாம் எம்பெருமானுடைய திருநாமத்தை சொல்லாமல் இப்படி இவர்கள் துன்பத்திலே போய் விழுந்து கிடக்கிறார்களே என்று அதற்கு நான் துன்பப்படுகிறேன் என்று தம்முடைய நெஞ்சை குறித்து அதனுக்கே நான் கவல்கின்றேன் என்று தம்மை பற்றி தெரிவித்துக் கொள்ளுகிறார். இப்படி திருநாமத்தை சொல்ல வேண்டும் என்று நமக்கு உபதேசிக்கின்ற பாசுரங்கள் இன்னமும் தொடர்கின்றன. தொடர்ந்து அனுபவிப்போம்.